ஒரு நாள் ஈக்கு புடவை கட்டிக்கணும்னு ஆசையாக இருந்துதான். உடனே ஒரு பெரிய புடவையை எடுத்து கட்டிக்கிறதுக்கு பார்த்துதான். அதுக்கு கட்டிக்கவே தெரியலையாம். அப்புறம் எப்படியோ கற்றுக்கிட்டு புடவை கட்டிண்டுதான். புடவை கட்டிண்ட உடனே என்னாச்சு, அதுக்கு பேரே மறந்து போச்சான். அதோட பேர் மறந்து போன உடனே தன்னோட ஃப்ரெண்டு இருக்கே, அம்மான்னு கத்துமே, அதுகிட்ட போய் மாடுகிட்ட போய் என்னோட பேர் என்ன, என்னோட பேர் என்னன்னு கேட்டுதான். அந்த மாடு சொல்லித்தான், உன் பேரு மா, அதான் உன் பேர் அப்படின்னு தான். சீ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு டாகு கிட்ட போச்சான். அந்த டாக் என்ன சொல்லித்து, போ 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 போன்னு தான். இல்லவே இல்லை, இதுவும் என் பேர் இல்லவே இல்லைன்னு. அப்புறம் ஆடுகிட்ட போச்சான். ஆடுகிட்ட போய் என்ன கேட்டது, என் பேர் என்ன அப்படின்னு. மே அப்படின்னு தான். மேயா, என் பேர் அது இல்லவே இல்லையே, எனக்கு இது பிடிக்கவே இல்லை இந்த பேர் அப்படின்னு தான். அப்புறம் பூனைக்கிட்ட போச்சான். பூனைக்கிட்ட போய் என் பேர் நீயாவது சொல்லு அப்படின்னு கேட்டுதான். பூனை சொல்லுதான், மியாவ் அப்படின்னு தான். அதுவும் என் பேர் இல்லை, இதுவும் என் பேர் இல்லைன்னு தான். அப்புறம் காக்கா கிட்ட போச்சான். காக்கா கிட்ட போய் என்னோட பேர் நீயாவது சொல்லு அப்படின்னு தான். கா 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 அப்படின்னு தான். இல்லை இல்லை, இதுவும் என் பேர் இல்லை அப்படின்னு எடுத்தான். அப்புறம் கிளிகிட்ட போய் கேட்டுதான், நீ அது சொல்ல அப்படின்னு தான். கிளி சொல்லித்தான், உன் பேர் கீ 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 கீன்னு தான். ஓய்யோ இல்லவே இல்லை, இது என் பேர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹார்ஸ் கிட்ட போச்சான். ஹார்ஸ் கிட்ட போய் நீயாவது என் பேர் சொல்லு அப்படின்னோடனே அப்படின்னு தான். உடனே ஒரே குஷியாயிடுதான். இதுதான் என் பேரு, ஈதான் என் பேர் சொல்லிட்டு புடவையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பறந்து சந்தோஷமா போயிடுச்சு. நல்லா இருக்கா?